12 அடி பழத்திற்கு 13 அடி விதை. கருமியின் பொருளை நான் உண்பதில்லை என்கின்றார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஏன் தெரியுமா? கருமியின் வழி அவன் தன் நலனுக்காக மட்டுமே வாழ்கின்றான். அவனுடைய செல்வம் நன்மைக்கானதல்ல, அது பாவத்தின் விதைகள் நிறைந்தது என்கின்றார் பரமஹம்சர். அப்படிப்பட்ட கருமியின் செல்வம் நீடிப்பதும் இல்லை, அது நாசமாகிவிடும். ஒரு வழியில் நீதிமன்ற வழக்குகளில், மற்றொரு வழியில் திருடர்களால் கொள்ளையடிக்கப்பட்டு, மூன்றாவது மருந்து செலவுகளில், நான்காவது உதவாக்கரை பிள்ளைகளின் வீண் செலவுகளில், அப்படி பல வழிகளில் கருமியின் செல்வம் அழிந்து போகும். ஆனால் தானம் செய்வதால் செல்வம் காக்கப்படுகிறது, தியானம் செய்வதால் மனம் புனிதமாகிறது. இவை இரண்டும் சேரும் பொழுது அது மனிதனுக்கு ஒரு மிக பெரிய பாக்கியமாக மாறுகிறது. ஏனென்றால் கருமியின் செல்வம் அழியும், கொடையாளியின் செல்வம் நன்மையில் நிலைத்து நிற்கும். கிராமங்களில் விவசாயிகள் வாய்க்கால் வெட்டி வயலுக்கு தண்ணீர் கொண்டு வருவார்கள். ஆனால் சில நேரங்களில் தண்ணீரின் வேகம் அதிகமாகி வரப்பே உடைந்து போய்விடும். அப்போது பயிரும் நாசமாகும். இதற்காக விவசாயிகள் வரப்பின் இடையிடையே மடை அமைப்பான் என்று ஒன்று நிறுவுவார்கள். அந்த மடை வழியாக தண்ணீர் மெதுவாக வெளியேறும். அதனால் தண்ணீரின் அழுத்தம் குறையும், வரப்பும் உடையாது. அதோடு அந்த தண்ணீர் மெதுவாக பாய்ந்து வயலில் வண்டலையும் படிக்கிறது. இதுவே நல்ல விளைச்சலுக்கான ரகசியமாக மாறுகிறது. அதே போல தியானமும் தானமும் நம் வாழ்க்கையின் மடை போல. தினமும் அவை நம் உள்ளத்தின் வெள்ளம் உடைந்து போகாமல் காக்கும், சம நிலையையும் ஆனந்தத்தையும் அளிக்கும். தானமும் பொருள், புண்ணியம், ஞானம், ஆனந்தம் நமக்கு 4 பேறுகளையும் அளிக்கின்றன. தியானம் செய், தானம் செய், அதுவே உன் வாழ்வின் உண்மையான செல்வமாக மாறட்டும். கருமியின் செல்வம் நாசமாகட்டும், கொடையாளியின் செல்வம் நன்மையில் நிலைத்து நிற்கட்டும். ஓம் நம சிவாய.